வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026 வருகின்ற 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி வைகாசி மாதம் 1ஆம் தேதி வரையில் ஒரு மாத பலன்களாக மேசராசியான உங்களுக்கு 9 கிரகங்களின் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. மேசராசி என்றாலே அவசரம், ஆதங்கம், வேகமாக செயல்பட்டு வெற்றிகளை பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே மெல்லமாக செய், பொறுமையாக இரு, கோபத்தை குறைத்துக்கொள், இப்படி சொன்னால் அதிகப்படியான கோபம் வருவது இந்த ராசிக்காரர்களுக்குத்தான். எதிரியாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, மேச ராசிக்காரர்கள் இடையே ஒரு அடி தூரவே இருப்பாங்க. காரணம், எந்த நேரத்தில் கோபமாக இருப்பாங்க, எந்த நேரத்தில் சாந்தமாக இருப்பாங்க என்பது அவர்களுக்கே தெரியாது. தடாலடியாக செயல்பட்டு வாழ்க்கையில் பல வகையான கெட்ட பெயர் வாங்குவது உங்களுடைய கோபங்கள் மட்டும்தான். எதற்காக கோபத்தை பற்றியும் வேகத்தை பற்றியும் அவசரத்தை பற்றியும் பேசுகிறேன் என்பது இப்போ புரியும். 7.5 சனி வந்திருக்கு. 7.5 சனி வந்தாலே எப்பேற்பட்ட மனிதனுக்கும் நஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது. எந்த பலன்களாக இருந்தாலும் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாதான் முடிவு செய்யும் என்பது உண்மையாக இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியில் நீசம் பெறுவார். நீசம் பெறுவதால் அவர் உங்களுடைய ராசியினுடைய அவர் இருக்கின்ற பலன்களையும் சேர்த்து தராமல் இருக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டியது மேசராசியான உங்களுக்கு மிகவும் இந்த நேரத்தில் அவசியம். சரி, கிரகங்கள் தருகின்ற பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள். எதற்காக ஒவ்வொரு மாதமும் பலன்களை உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால், இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக எதையாவது செய்து அதில் சில நஷ்டங்கள் வரக்கூடாது, மன கஷ்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடியது தான் சந்திராஷ்டம தினங்கள். 2.25 நாட்கள் தான். இந்த நாட்களில் நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு கோபம் வருகின்ற அளவிற்கு எதையாவது நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, உங்களுடைய மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாது. சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டமம் என்றால் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்கள் என்று அர்த்தம். இந்த நாட்களில் பொறுமை, நிதானம், புதிதாக எதையும் தொடங்காமல், ஆரம்பிக்காமல், வெளியூர் பிரயாணம் செய்யாமல், யாரிடமும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது உத்தமம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 2ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 12:27 விருச்சிக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக
ஐந்தாம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:07 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து எத்தகையான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்த்து விடலாம். மேசராசியான உங்களுக்கு உங்கள் ஜென்ம ராசி மேசராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பார். ஆரம்பத்தில் சொன்னது போல கோபத்தை குறைக்க வேண்டும், உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதிகப்படியாக பண விரயங்கள் என்பது ஏற்பட்டால் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க. சுக்கிர பகவானும் சூரியனுடன் இணைந்து இருப்பதினால் பாதகங்கள் என்பது ஓரளவுக்குத்தான் இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கின்ற இந்த காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று 4ஆம் இடத்திற்கு செல்வார். இன்னும் ஒரு 5 மாதங்கள் மேசராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது கடமை. காரணம், 3ஆம் இடமும் நன்மை கிடையாது, 4ஆம் இடமும் நன்மை கிடையாது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை பாதிக்கும். தாய் வழி உறவால் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அடுத்தது கேது பகவான். உங்கள் ராசிக்கு 5ஆம் ராசியில் கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். கேது பகவானால் பெரிதளவு பாதகம் இல்லை. உங்களுக்கு கேது பகவான் பயிற்சி பெறுகின்ற வரையில் பாதகம் எதுவும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகுவை பொறுத்தவரையில் இதனால் வரையில் ஏற்பட்டிருந்த பல வகையான குழப்பங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு வந்தது ராகு பகவான் தான். இன்னும் செய்வார், பொறுமையாக இருங்க. சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு 12இல் இருப்பது வீணான வாக்குவாதம், வீணான பிடிவாதம், யாராவது எதையாவது பேசினா பொறுமையாக இருங்க. சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வீடு தேடி சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பில்தான் கிரக நிலைகள் இருக்கிறது. அதனால் இப்பொழுதிருந்தே பொறுமையும் நிதானமும் அமைதியாக இருந்தால் பெரிதளவு துன்பங்களாக இருக்காது. அதிகப்படியான கஷ்டங்களாக இருந்தால் 7.5 சனி வருகின்ற காலத்தில் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவதும், அருகிலுள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் மன அமைதியும் பொறுமையும் நிதானத்தையும் தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.